Hi friends, welcome back to our channel Score Max. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீக்லி குவிஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஜான்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜான் 2020 4 வீக்ஸ்க்கு 4 வீக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் உங்களுக்கு 30 கொஷின்ஸ்னா அதுவே 100க்கு மேலே உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் 1 மந்த் பார்த்துருக்கோம். தென் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு டிஎன்பிசி அண்ட் தென் எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, அண்ட் தென் நான் சொல்லியிருப்பேன் ஹவு டு ப்ரிப்பேர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நம்ம படிக்கிறது அப்படின்றது, எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் செகண்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போது. நீங்கள் ஆல்ரெடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லை நான் இப்போ தான் நான் ஜஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னும் போது நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is the theme of International Day of Human Fraternity 2020? ஓகே, ஸோ ஒரு டே, ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்றது ரொம்பவே முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸில். நீங்கள் இம்பார்ட்டன்ட் டேஸ் அது எந்த டேட் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து ஒவ்வொரு இயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2020னா ஒரு தீம் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கேன்சர் டேனா அதுக்கு ஒரு தீம் இருக்கும். அதே 2021 நெக்ஸ்ட் இயரில் வந்து தீம் வந்து மாறும். ஓகே, ஒரு குறிக்கோள்ன்ற மாதிரி தான் தீம். ஸோ அந்த தீம் பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது ஈவெண்ட்ஸு இல்லை சம்மிட் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதே போல் இப்போ நம்ம கொஷின் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஃப்ராட்டர்னிட்டி டே. ஓகே, ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 4. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா பாத்வே டு த ஃப்யூச்சர். ஓகே, அது வந்து 2000 ஓகே, இப்போ 2021ஓட தீம். ஸோ அதே 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃப்ராட்டர்னிட்டி ஃபார் த வேர்ல்டு பீஸ் அண்ட் லிவிங் டுகெதர். ஓகே, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இருக்குது பாருங்கள். 2021ஓட தீம் கொடுத்துருக்காங்க, 2019ஓட தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதில் 2021ஓடது. ஸோ இது வந்து எந்த டே அப்படின்னா Feb 4. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் வந்து பாத்வே டு த ஃப்யூச்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில் த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி புக் அண்ட் ஆத்தர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட குவிஸ் வீடியோவில் நான் கண்டிப்பாக 2 புக் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் சேர்த்துருப்பேன். அதே போல் தான் இந்த வீடியோவில் இது. ஸோ த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், அந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், தலாய் லாமா, மலாலா யூசுஃப்சாய் அண்ட் பிவி சிந்து அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தலாய் லாமா. ஸோ தலாய் லாமா யார் அப்படின்னா டிபெத்தியன் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், ஒரு ஆன்மீகவாதி. ஸோ அந்த கண்ட்ரியோட. ஸோ அவர் தான் வந்து த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த ஆன்மீக கருத்துக்கள் எல்லாமே சேர்ந்து அவர் எழுதியிருக்காரு. ஓகே, இந்த புக்கை வந்து ரீசெண்ட்லி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்டு பேண்டமிக்ஸில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வருது அப்படின்றதும் இது என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத அவர் வந்து அந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஆத்தர் தலாய் லாமா. ஓகே, அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், விச் வேர்ட் இஸ் செலக்டட் ஆஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் ஹிந்தி வேர்ட் ஆஃப் 2020. ஓகே, ஸோ 2020ஓட ஆக்ஸ்ஃபோர்டோட வேர்ட், ஹிந்தி வேர்ட் அப்படின்ட்டு ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு வேர்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இயர் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஆத்ம மிந்திர பாரதா அண்ட் நரி சக்தி அண்ட் ஸ்வம்வேதன் அண்ட் ஆதார். ஸோ ஆதார்ன்றது 2019 இருந்தது. நரி சக்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து 2019 இருந்தது. அண்ட் தென் நரி சக்தின்றது 2018. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இந்த சம்வேதன் அப்படின்றது 2019. ஸோ அப்போது 2020ஓடது வந்து இந்த ஆத்ம பர்தா. ஓகேவா? ஸோ ஏ தான் ஆன்சர். ஸோ இதை வந்து யார் நம்மளுக்கு சொல்லுவாங்கன்னா இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஹிந்தி வேர்ட் 2020 அப்படின்னு ஆக்ஸ்ஃபோர்ட் குரூப் தான் வந்து இந்த வேர்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹிந்தியில். ஓகே, ஸோ அதுக்கான அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றது தான் மீனிங். ஸோ அந்த வேர்டோட மீனிங். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு வேர்ட். ஸோ இப்போ 2020க்கு வந்து இதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் பீன் appointed as the new managing director of life insurance corporation LIC of India அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் அப்படின்னு பார்க்கலாம். ஏ வந்து சித்தார்த் மோகன் அண்ட் டிசி சுசில் குமார், விபின் ஆனந்த், முகேஷ் குப்தா அப்படின்ட்டு. ஸோ இந்த கமிட்டி வந்து இப்போ ரீசெண்டாக யார் வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் மோகன். ஸோ அவர் தான். ஓகேவா? ஸோ அவர் வந்து யார் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் மொஹன்டே. ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்,
India's first center of wetland conservation and management has been set up in which Indian city? Okay, so wetland conservation center இந்தியாவோட ஃபஸ்ட். ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு, வேர்ல்டு ஃபஸ்ட்டு, ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கொச்சி, சென்னை, விசாகப்பட்டினம் அப்படின்றது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா வெட்லேண்ட்ஸ் பற்றியான கன்சர்வேஷன் அதோட மேனேஜ்மெண்ட்டு நம்ம இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் எங்கே? சென்னை. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே 2021? ஓகே, ஸோ வேர்ல்டு வெட்லேண்ட் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா February 2. ஓகே, ஸோ ஃபெப் 2. ஸோ இப்போது இந்த வருஷத்துக்கான வெட்லேண்ட் டேயோட தீம் என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்களா? 2021 வெட்லேண்ட் கன்சர்வேஷனுக்கான தீம். ஸோ அதுக்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் டே அந்த மாதிரி வந்தால் தீம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ வெட்லேண்ட்ஸ் அண்ட் வாட்டர். ஸோ Feb 2 தான் வந்து வெட்லேண்ட் டே. ஸோ அதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட்ஸ் அண்ட் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு which union ministry has launched unified portal for கோபர்தன் ஸ்கீம்? ஓகே, ஸோ கோபர்தன் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் வந்து எந்த யூனியன் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கோபர்தன் ஸ்கீம் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை வந்து நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த கேட்டில், அந்த பயோடிகிரபிள் வேஸ்ட்டு இந்த எல்லாம் இருக்குது இல்லையா நம்ம ஃபார்மிங்கில், ஸோ அதை வச்சு ஃபார்மர்ஸ்க்கான இன்கம் வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது தான் அந்த ஸ்கீமோட ஒரு பிளான். ஓகே, ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜெய்சக்தி. ஓகே, ஸோ இந்த ஃபார்மிங், அந்த வாட்டர் ரிசோர்ஸ் அதெல்லாமே பார்த்துக்கிறது தான் வந்து ஜெய்சக்தி மினிஸ்ட்ரி. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னா கோபர்தன். ஸோ கோபர்தன் ஸ்கீம்னா என்ன நம்ம பார்த்துட்டோம், அது யார் லான்ச் பண்ணியிருக்கான்றதும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு விச் கண்ட்ரி ஹாஸ்டட் இந்தியன் ஓஷன் ரீஜன் ஐஓ ஆர் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்க்ளேவ் இன் February 2021 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feb 4 வந்து இது நடந்திருக்கு. ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா என்சாண்ட் பீஸ் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இதுதான் இந்தியன் ஓஷன் அந்த ரீஜனில் இருக்கிற அந்த கான்க்ளேவ் தான் இந்த ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் அந்த மினிஸ்டர்ஸ் சேர்ந்து நடந்திருக்கு. ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அதை ஹாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தீமும் வந்து இந்தியன் ஓஷனை சுற்றி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பி இந்தியா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் தண்டர்ஸ்டோம் ரிசர்ச் டெஸ்ட் பெட் ஹிஸ் டு பி செட் அப் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டுனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒடிசா தான் ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா தண்டர்ஸ்டார்ம் ரிசர்ச்னாலே இது வந்து ஃபார்காஸ்ட் அந்த ஒரு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எங்கன்னா பலசூர் ஒடிசாவில் வந்து இந்த ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. எது கூட கொலாப் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அண்ட் தென் DRDO, இஸ்ரோ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கொலாபாக வந்து ஃபஸ்ட் தண்டர்ஸ்டார்ம் ரிசர்ச் டெஸ்ட் பெட்டை வந்து எங்கள் ஒடிசாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, so next, which global digital payment company has announced to shut down its payment operations in India? Okay, so யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபால் தான். ஸோ இவங்க வந்து அமெரிக்கன் டிஜிட்டல் பேமெண்ட் மேனேஜர், அவங்க தான் வந்து பேபால் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் அந்த பேமெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இது மட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அதுக்கான இம்ப்ளினேஷன் வந்து எங்கேயும் நடக்கல. ஓகே, ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் 11th, Pradhan Mantri Matru Vandana Yojana which crossed 1.75 crores beneficiaries in a scheme under which union ministry அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரதான் மந்திரி மத்ரு வந்தனா யோஜனானா என்ன அப்படின்னா இது வந்து சைல்டு அண்ட் ஹியூமன் எம்பவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் தான். 2016 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா எங்கே கேர்ள் சைல்டு பிறக்கிறாங்க அந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கான ஸ்கீமு லொக்கேட் பண்ணி அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறது தான் இந்த ஸ்கீம். ஸோ இது வந்து எங்கே வரும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து உமன் அண்ட் சைல்டு ஹெல்த்தில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கீமு. ஸோ அப்போ எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ அவங்க தான் வந்து இதை அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் தி 10th டெஸ்ட் மேட்ச்?
ஓகே, ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட். ஸோ அவர் தான் இங்கிலாந்து கிரிக்கெட் டீமோட கேப்டன் ஜோ ரூட். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் பிளேயர் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் 100 டெஸ்ட் மேட்ச். ஓகேவா, ஸோ இது பார்த்துக்கோங்க. he scored 5th double century in his career. ஓகே, ஜஸ்ட் இது ஒன்று. நெக்ஸ்ட் 13, which state has launched a project called தோழி அப்படின்ற, நம்ம தமிழ் பேருன்னா தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா சென்னை போலீஸ் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட், உங்களுக்கு சைக்காலஜிக்கல் அசிஸ்டண்ட், அந்த கவுன்சிலிங் வந்து சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ செக்ஷுவல் அப்யூஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்கள், குழந்தைகள் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கவுன்சிலிங் டேரெக்டாக அவங்களுக்கான ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு துணையாக. ஓகேவா, ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இது வந்து எங்கே அப்படின்னா தமிழ்நாடு. ஓகே, அது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அசோம் மாலா ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் லான்ச் இன் விச் இந்தியன் ஸ்டேட். ஓகே, நம்ம நேம்லேயே இருக்க பாருங்கள் அசோம் மாலா. ஸோ அஸ்ஸாம் தான், அது அஸ்ஸாம் தான் அசோம்னு போட்டிருக்கு. ஸோ அஸ்ஸாம். ஸோ இது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காரு, இந்த அசோம் மாலா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸு மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்லிங்கிங் ரோட்ஸ் தான். ஸோ நேஷனல் ஹைவேஸ் அண்ட் ரூரல் ரோட்ஸ். ஸோ இதுக்கான ஒரு மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கீம். ஓகே, இது எங்கே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ்ஸாம். ஓகே, அஸ்ஸாம் மாலானா அஸ்ஸாமில் லான்ச் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கீம். Okay, India's first geothermal field development project is to be established in which state? ஓகே, ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட் ஜியோடெர்மல் ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக். ஓகே, ஸோ ஜியோதெர்மல் ப்ராடக்ட் இந்தியாஸ் ஃபஸ்ட்டுன்னும் போது லடாக்ல தான் இதை வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகே, லடாக் அப்படின்றது யூனியன் டெரிட்டரி லடாக். ஓகே, நெக்ஸ்ட்டு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு விச் இந்தியன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஓன் ஆடியன்ஸ் அவார்ட் அட் சண்டர்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2020. ஓகே, ஸோ இதில் வந்து சண்டர்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு இயரும் நடக்கும். ஸோ இதில் எந்த இந்தியன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வித் ஃபயர். ஓகே, ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு சினிமா டாக்குமெண்ட்ரி கேட்டகரியில் வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எதனா ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பரை வந்து ஒரு தலித் உமன் வந்து எப்படி அதை கொண்டு வராங்க, அவங்களோட டெவலப்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி பேஸ்டான ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து ரைட்டிங் வித் ஃபயர் அப்படின்ற புக்கு ஸோ எங்கே வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டர்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அது எந்த ஒரு கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சினிமா டாக்குமெண்ட்ரி கேட்டகரியில். ஓகே, நெக்ஸ்ட்டு when is the world pulse day observed across the world? ஸோ February 10 தான் வந்து வேர்ல்டு பல்ஸ் டே. ஓகே, ஸோ இதான் ஒவ்வொரு இயருமே வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ இது இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு 2021 அதோட தீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக இல்லை. ஸோ ஹேஷ்டேக் வந்து அந்த டைமில் பெருசாக ட்ரெண்ட் பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. லவ் பல்ஸ் அப்படின்றது தான் அந்த ஒரு ஹேஷ்டேக். ஓகே, when is the international day of women and girls science observed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து February 11. ஓகே, February 11 தான் இன்டர்நேஷ்னல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். ஸோ அந்த டே. ஸோ இது வந்து வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஒன்று அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ இது வந்து 6th இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் சயின்ஸ். இது வந்து யூனியன் மினிஸ்ட்ரி தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா உமன் சயின்டிஸ்ட் அட் த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபைட் அகேன்ஸ்ட் COVID-19. ஸோ இப்போ ரீசெண்டாக பேண்டமிக்கில் எத்தனை உமன்ஸ் சயின்டிஸ்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் தீம் வச்சுருக்காங்க. உமன் சயின்டிஸ்ட் அட் ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபைட் அகெயின்ஸ்ட் COVID-19. ஸோ டே வந்து பார்த்தீங்கன்னா Feb 11 அதுதான். ஓகே, 19th one, which Indian airport has backed the world's Voice of the Customer Award from the Airport Council International? ஓகே, ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் வந்து இந்த அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்க, வாய்ஸ் ஆஃப் த கஸ்டமர் அவார்ட். ஓகே, ஸோ இது வந்து ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் அவங்க கொடுக்குற ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாமே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் இந்த அவார்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நெக்ஸ்ட்டு ஹூ ஓன் த பிஸ்னஸ் ரிஃபார்மர் ஆஃப் இயர் அவார்ட் அட் எக்கனாமிக் டைம்ஸ்? ஓகே, இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி காந்த தாஸ். ஓகே, இவர் யார்? நம்ம ஆர்பிஐயோட கவர்னர். ஸோ இவர் தான் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் அவார்டில் பிஸ்னஸ் ரிஃபார்மர் ஆஃப் த இயர் அவார்ட் வந்து வாங்கியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நான் எடுக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா HDFC பேங்க் MD ஆதித்யா புரி அவருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூரி அவார்டு வந்து ஆல்ஃபபெட் CEO சுந்தர் பிச்சை கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் ஆண்டர்ப்ரனர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து ஆதார் பூர்ணவாலா, ஸோ அவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் விச்
cricket player recently become the sixth Indian to take 300 wickets in test cricket. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ நிஷாந்த் சர்மா, ஸோ அவர் தான். ஸோ சிக்ஸ்த்து இந்தியன் கிரிக்கெட். ஸோ அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார், அனில் கும்ப்ளே, கபில் தேவ், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஹர்பஜன் சிங், அப்புறம் வந்து அசிர் கான். ஸோ அவருக்கு அடுத்து தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா. ஓகே, இப்போ ரீசெண்டாக நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்சில் தான் அவர் வந்து இது பண்ணியிருக்கார். ஓகே, சென்னையில் நடந்த மேட்ச். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த தீம் ஆஃப் நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் ஃபேர் ஆஃப் 2021? ஸோ இது வந்து ஒரு வீக்காக ஒரு 5th டே ஆஃப் நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் ஃபேர் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் தலைமையில், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பெங்களூரில் நடந்திருக்கு Feb 8. ஸோ அங்கே வந்து அதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ஃபார் ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஏன்னா இப்போதைக்கு அந்த ஃபீல்டில் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸு, ஆண்டர்ப்ரனர், அந்த இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணும் அப்படின்றத அவங்களோட குறிக்கோளாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான தீம் தான் ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்றது. ஓகே, எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் பெங்களூரில். நெக்ஸ்ட்டு, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் பார்மகுட்டிக்கல் கால்ஸ் லிமிடெட் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து குருகன். ஸோ சி த ஆன்சர். ஸோ அங்கே தான் வந்து இந்த ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த இந்தியன் ட்ரக்ஸ் அதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, விச் டாப் populous country recorded over 15% dip in registered births year on year அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ அங்கே தான் வந்து 2020 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% டவுன் ஆகிருக்கு. அது வந்து எவ்வளோ அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அது தேவையில்லை. ஸோ டிப்னா குறையிறது தானே நம்ம சொல்லுவோம் டிப். ஸோ அந்த லாஸ்ட் இயரோட 15% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஓகே, நெக்ஸ்ட்டு, which Indian state has topped the list of beneficiaries Ayushman Bharat Yojana of 2020? ஸோ தமிழ்நாடு, கேரளா, குஜராத், கர்நாடகா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா ஸோ இது வந்து தமிழ்நாடு தான். ஓகே, ஸோ விச் இந்தியன் ஸ்டேட் ஹஸ் டாப் த லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்றது தமிழ்நாடு. ஓகே, ஸோ ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ இவங்க தான் வந்து எவ்வளோ லேக்ஸ் கிட்ட வந்து அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது. ஸோ எப்போ வரைக்கும்னா 2020 அந்த இயரில். ஓகே, அந்த ஸ்கீம் ஃபாலோ பண்ணி அதுக்கு அடுத்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் குஜராத். ஓகே, இல்லை ஃபஸ்ட் டாப்பில் இருக்கிறது தமிழ்நாடு. இதில் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. ஓகே, நெக்ஸ்ட்டு, 27 carrier rocket is the flagship launched vehicle of which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜோயோஸ் 2. ஓகே, ஸோ அந்த கேரியர் ராக்கெட் வந்து எந்த கண்ட்ரியோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாக்ஷிப் வந்து அந்த எந்த கண்ட்ரி வந்து அந்தோட வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ ரஷ்யாவோட 3 ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள் தான் வந்து இந்த ஜோஹெஸ் 2. ஓகே, ஸோ இது வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து இது பிளேஸ் பண்ணி எர்த்தை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு வர மாதிரி தான் இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, India signed a MOU with which country to build the ladder of Ratu Dam? ஓகே, ஸோ இது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் இதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா யூனியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, எஸ் ஜெய்சங்கர். ஸோ அண்ட் தென் ஆப்கானோட அவங்க, ஸோ அந்த ஒரு மினிஸ்டரும் சேர்ந்து தான் இதுக்கான MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், as per International Energy Agency IEA latest report, what is the position of India in energy consumption? So 4th. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட்டில் இந்தியாவோட எனர்ஜி கன்சப்ஷன் எந்த வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th. ஓகே, ஸோ இது எந்த ஒரு ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா எனர்ஜி அவுட்லுக் 2021. ஸோ அந்த வந்து ரிப்போர்ட்டோட பேஸ் பண்ணி தான் அவங்க ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 4th ரேங்க்கில் இருக்குது. ஓகே, ஸோ அதில் எவ்வளோ வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தேவையில்லை நம்மளுக்கு, என்ன பிளேஸில் இந்தியா இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். 4th place. ஓகே, அண்ட் விச் கண்ட்ரி லின்ச்டு த ATP கப் டென்னிஸ் டோர்னமெண்ட்? ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ரஷ்யா தான். ஸோ ரஷ்யா வந்து இட்டாலியை டிஃபீட் பண்ணி ATP கப் டென்னிஸ் டோர்னமெண்ட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெல்போர்னில் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட February கரண்ட் அஃபேர்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டோட்டலாக 30 கொஸ்டின் அண்ட் ஆன்சராக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜான் மந்த் வந்து மினிமம் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து 25 நான் கவர் பண்ணியிருப்பேன். ஒரு வீடியோஸில் 100 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல, நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க இனிமேலாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக ஜான் அண்ட் ஃபெப்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வர எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டிஎன்இபிக்கு வந்து கண்டிப்பாக ஜிஎஸும் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் நினச்சி கவலைப்பட தேவையில்லை. ஸோ மற்ற டெக்னிக்கல் சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் டிஎன்பிசி ஏக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்காக படிக்கிறவங்க கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. அண்ட் தென் டெக்னிக்கலும் படிங்க. டிஎன்பிசி குரூப் 1க்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் எஸ்எஸ்சி ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பெரிய பார்ட்டாக வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ஸோ கொடுத்த 20 கொஷின்ஸுமே ரொம்ப குவாலிட்டியாக 30 கொஷின்ஸுமே ரொம்ப குவாலிட்டியான கொஷின்ஸ். ஸோ நல்லா படிங்க. அண்ட் தென் டைம் இல்லை, இருக்கிற டைமை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் பார்த்துடலாம். ஸோ இதில் என்னென்ன பேட்ச் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அன்அகாடமி பற்றி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் ஆப் வந்து அன்அகாடமி. ஸோ இப்போ கரண்ட்டில் என்னென்ன பேட்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு வந்து இலக்கு அப்படின்ற பேட்ச் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாமே தமிழ் மீடியமுக்கு February 22 வந்து இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டிஸ்கவுண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. டிஎன்பிசி C10 அப்படின்ற இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த பேட்ச்க்கு. அண்ட் தென் லட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ்க்கான பேட்ச். ஸோ Feb 23 ஸ்டார்ட் பண்ண போகுது. அண்ட் தென் இந்த கோட் வந்து அதில் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெற்றின்றது வந்து குரூப் 1 மெயின்ஸ்க்கான ஒரு கோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து Feb 22 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ். நீங்கள் குரூப் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Feb 6 ஒவ்வொரு சாட்டர்டேவும் 2 PM வந்து உங்களுக்கு 3 hours டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. 25 டெஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அண்ட் 200 கொஷின்ஸ் வந்து அண்ட் தென் அதில் ரேங்கிங் அண்ட் அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸும் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அன்அகாடமி ப்ளஸில் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் தென் ப்ளஸில் என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச எஜுகேட்டர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் டேரெக்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. டவுட் கிளியரிங் செஷன், டெஸ்ட் சீரிஸ் அண்ட் தென் வீக்லி மாக் சீரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃப்ரீக்கும் அண்ட் தென் ப்ளஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃப்ரீ கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ப்ளஸில் வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். PDF நோட்ஸ் எல்லாமே வந்து டவுட் கிளியரிங் செஷன்ஸோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ப்ளஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, டிஎன்பிசி கோட் 10 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அதில் எப்படி அந்த ஃபியூச்சர்ஸில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ என்னென்ன பிளான் இருக்குன்னு பாருங்கள். 1 month, 3 months, 6 months, 12 months அண்ட் 24 months. ஸோ இதில் வந்து நீங்கள் 10% ஆஃப் வரும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் இந்த ஒரு கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எந்தெந்த எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ அன்அகாடமி இவ்வளோ தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு பேட்ச் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் இல்லை மானிட்டர் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அன்அகாடமியாக யூஸ் பண்ணிக்கலாம்.